ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லயோலா காலேஜில் வந்து ஜாப் ஃபேர் நடந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அது தெரியாது, எனக்குமே தெரியல. இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரியுது. அவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அவ்வளோ ஜனமாக இருக்குது பார்க்கவே. எப்படி சொல்கிறது, நிறைய அந்த காலேஜுக்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி ரெஸ்யூம் எடுக்கிறதுக்கு ப்ரௌசிங் சென்டரில் அவ்வளோ ஜனமாக இருக்குது. அந்த வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ நம்ம நாட்டில் இவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் தோணுச்சு, எங்கே வேலை கிடைக்கும்? அதான் எல்லா இடத்துலயுமே இந்திக்காரங்கள போட்டுறாங்களா, அப்போ தமிழனுக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்கே பார்த்தாலும் வந்து இந்திக்காரங்க தான். டோல்கேட்டில் இந்திக்காரங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்குது. தமிழர்களுக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எத்தனை பேர் கனவோட போயிருப்பாங்க, நமக்கு வந்து வேலை கிடைக்கும், நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கனவுலாம் பாதி பேரோட கனவு கனவாகவே போயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தான் அங்கே வேலை கிடைச்சிருக்கும். ஏன்னா மொத்தமே ஹிந்திக்காரங்கன்றதுனால தமிழனுக்கு நம்ம நாட்டில் வேலை கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டப்படுறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ இந்திக்காரங்கள இது பண்ணிட்டு தமிழனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்களோ, அப்ப நம்ம நாட்டுல ஒருத்தன் வேலை இல்லாதவன் இருப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல தமிழன வாழ்த்த விட பாருங்க. மத்த மத்த யாரையும் வாழ்த்து விடுறதுக்கு அவசியம் இல்லல்ல நம்ம நாட்டுல. ஸோ அந்த அந்த இதுவும் எப்ப மாறுதோ, அப்ப தமிழனுக்கு ஈஸியா வேலை கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கும். அண்ட் தமிழனுங்க எல்லாருமே நல்லவங்கன்னும் சொல்ல முடியாது. கெட்டவங்களும் இருக்காங்க. ஏன்னா, அங்க வேலை செஞ்சுட்டு இங்க விசுவாசமா இருக்கிறது, இங்க வேலை செய்யும்போது அங்க விசுவாசமா இருக்கிறது, அப்படியே பண்றது. அப்புறம் இவனுங்கலாம் போய் வேலை செய்யணுமா? இவனுங்கலாம் நம்ம வளர்த்தோணுமா? அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்ப மாறுதோ, அப்போ வந்து இங்க வேலைக்கு வந்து இதுவும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னது கரெக்ட்டா, தப்பான்னு யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.